படத்தில் இந்த பாலிடிக்ஸ் தான், நிலத்துக்கான பாலிடிக்ஸ் தான் இப்போ போல பேசியிருக்காங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு படம். என்ன ப்ரோ? இல்லை 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 வழக்கமான தற்கால அரசியலை பேசல. ரொம்ப பின்னாடி போய் நிலம் எப்படி பிடுங்கப்பட்டுச்சு, அது எப்படி நம்ம பாதுகாக்க வேண்டியது அப்படிங்கிற விஷயத்த அட்வென்ச்சராகவும் ஒரு ஹாரர் படம் மாதிரி, திகழான ஒரு பேய் படம் மாதிரி கொண்டு போய் படத்தை முடிச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. 2 ஹீரோயினியா, அதில் ஆர்த்திங்கிற கேரக்டர் செம்மையா. அதுக்கப்புறம் விக்ரமுக்கு ஒய்ஃபாக நடித்தவங்க அவங்க பார்வதி கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாலும் ஆர்த்திங்கிற ரோலு செம்ம ரோல் ப்ரோ. போர் கண்டே அடிக்கல, கண்டிப்பாக போர் அடிக்கல. அதான் ஹாரர் பள்ளி மாதிரி போகவும் திகிலா போகிற மாதிரி இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, ஃபென்டாஸ்டிக். அவர் கண்டிப்பாக ஆஸ்கர் கொடுக்கலாம் அந்த படத்துக்கு. மற்ற படத்துக்கு அப்படியே உடலை மட்டும் வருத்திருப்பார். இதில் வந்து ஆக்டிங்கு, எமோஷ்னல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக் சூப்பர். ஜிவி பிரகாஷ் கண்டிப்பாக ப்ரோ, எல்லாத்துக்குமே அதில் கம்பேக் இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். செம்மையாக இருக்குண்ணா. விக்ரம் மாரி யாராலும் வர முடியாது. நடிப்புலாம் அதுதான் வெயிட்டு. நடிப்பு அரக்கன்னா விக்ரம் தான். அது விக்ரம் மாரி யாராலும் வர முடியாது. பயங்கரம், அல்டிமேட்டு. எல்லாரும் எத்தனை வீடு வேணால் படம் பார்க்கலாம். அதனால இருக்குது படம். படத்தை அடிச்சிக்கவே முடியாது. செம்ம படம், சூப்பர் ப்ரோ. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. டைரக்ஷன் சூப்பர் ப்ரோ. விக்ரம் சூப்பராக பண்ணியிருந்தார். பக்காவாக இருக்குது ப்ரோ. ஃபில்ம் வந்து எந்த ஒரு குறையும் கிடையாது. சும்மா வந்து செகண்ட் ஹாஃப் லேக்லான்னு சொல்லுவாங்க, லேக்லாம் கிடையாது. ஸ்டோரி அப்படி தான் போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கிறிஸ்பாக ஆகிட்டு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அது எல்லா படத்துலையும் இருக்கும். நம்ம சும்மா ஓவராலாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பாரஞ்சித் எப்பவும் போல எடுப்பார் இல்லையா, இந்த நிலம் பேஸ் பண்ண ஒரு அரசியல். ஸோ அதுவும் வந்து இதில் வந்து இருக்குது. லாஸ்ட்டில் ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். அது கிளைமேக்ஸில் வந்து ரிவீல் பண்ணக்கூடாது மோஸ்ட்லி. ஸோ போய் பாருங்கள் படத்தை. ஸோ எல்லோரும் வாட்ச் பண்ணலாம். ஃபேமிலி தென் கிட்ஸ் எல்லோரும் வாட்ச் பண்ணலாம். டைலாக்ஸ் நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது டைலாக்ஸ். ஸோ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பக்காவாக இருக்குது. எல்லோரும் ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. பசுபதி அவர் ரோலை வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. விக்ரம் சொல்லவே வேணாம், பக்காவாக பண்ணியிருக்காரு. பார்வதி, தென் ஹரி, தென் அர்ஜுன் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நட்சத்திர நகரில் நடிச்சிருந்தார். ஸோ அவரும் நல்லா பண்ணியிருந்தார். பக்காவாக அவங்க ரோல் அவெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் கண்டிப்பாக ஒரு 10க்கு வந்து 8 கொடுப்பேன். எல்லோரும் பார்க்கலாம், கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாண்ணா, அவ்வளோதான். படம் நல்லா இருந்துச்சு. தங்கலானோட அந்த டைரக்ஷன், ரஞ்சித்தோட அந்த ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லா போயிடுச்சு. எங்கேயும் லேக் இல்லை படத்தில். மோரோவர் வந்து இந்த ஜிவி சார் தான் இதுக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுத்துருக்காரு படத்தில். ஸோ அவர் பீட்டாக இருக்கட்டும், 1900 அப்புறம் நல்ல ஒரு பீட் கொடுத்துருக்காரு. விக்ரம் சார் ஆக்டிங் வைஸ் எங்கேயும் ஸ்டாப் ஆகலை. நல்ல எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்து நடிச்சிருக்காரு, டஃப்பு கொடுத்துருக்காரு. அண்ட் மோரோவர் பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்த வாட்டி எந்த படத்துலையும் பார்க்காத ஒரு கேரக்டர் இந்த விக்ரம் சாரில் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் எங்கேயுமே லேக் இல்லை. டில் லாஸ்ட் நல்ல படம், நல்லா போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் எங்கேயுமே லேக் போகல. அண்ட் ஃப்ரம் த எண்டிங் டு த லாஸ்ட் அந்த பிஜிஎம் தான் கொடுத்து நல்லா அவர் ரெடி பண்ணியிருக்காரு ஜிவி சாருக்கு. 1900 அப்புறம் ஒரு பெஸ்ட் ஃபிலிம் ஜிவி சாருக்கு இது. அண்ட் பாரஞ்சனுக்கும் நல்லா கெரியரில் நல்லா படம். அண்ட் இது விக்ரம் சாருக்கும் இந்த வாட்டி ஹிட் ஆயிடுச்சு இந்த படம். எங்கேயுமே லாகலாம் நல்லா போச்சு படம். அரசியல் பற்றி பேசுகிறோம், இது எந்த பற்றி? இங்கே வந்து லேண்டு. ஸோ லேண்டு பொறுத்து தான் இங்கே பேசியிருக்காரு. நம்ம இடம் நமக்கு முக்கியம். எங்கேயும் வந்து நம்ம வந்து குறைச்சது இதில் நம்ம எப்போவுமே நம்ம வந்து கெத்தாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. படம் நல்லா இருக்குது. ஒரு நல்ல மெசேஜும் கொடுத்துருக்காரு. அதே வயசு கமர்ஷியல் வைஸும் நல்லாயிருக்கு. ஃபுல்லாக வந்து இந்த பீட்டு சாங்ஸ் நல்லா வந்து ஜிவி சாரும் நல்லா கொடுத்துருக்காரு. ஹெவியாக இருந்துச்சு. நல்லா புரியல, போர் அடிக்கல. எங்கேயுமே போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஜிவி சார் தூக்கி விட்டார் பிஜிஎம்ல. ஸோ இந்த இன்டர்வல் போர்ஷன் நல்லா கூஸ் பம்ப் சீன்ஸ் தான். விக்ரம் சாரோட ஆக்டிங்லேயே வந்து அந்த பிஜிஎம் வந்து ஹிட் ஆயிடுச்சு. கேஜிஎஃப்க்கு இது கனெக்ஷன் வந்து அந்த கோல்டு மட்டும் தான் சம்மந்தம். பட் இதோட பேக் சைடு தான் பீரியாடிக் ஃபிலிம் தான் இது. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்தது ப்ரோ, படம் நல்லா இருந்தது. ஆமாம் ப்ரோ. சாரி சொல்லவே வேணாம் ப்ரோ, பிச்சு உதறிட்டாரு. நல்லா இருக்கு. சாரி கம்பேக்னா அப்போ அவர் எப்போ பின்னாடி போனார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. அவரோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லவே வேணாம். கம்பேக்லாம் ஒன்றும் கிடையாது. அவரோட ஸ்ட்ரீக் வந்து இன்னும் மேலே போயிட்டே தான் இருக்குது. கீழே எங்கேயுமே இறங்கலை எனக்கு தெரிஞ்சு. அதுக்காக தான் படம் பார்க்கவே வந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. வழக்கமான கதைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அவர் ஒரு படத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த படம் வந்து வேறு மாதிரி ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் கண்டிப்பாக. சாரி அதான் கேஜிஎஃபோட ஹிஸ்ட்ரி வந்து இதில் கொஞ்சம்
உங்களுக்கு ஸ்டார்டிங் எப்படி இருந்ததுன்றது வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. டேரக்டரோட விஷன் வந்து பயங்கரமாக இருக்குது. அரசியல் பேசியிருக்காங்க தான், அது நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும். இப்போது மாளவிகாவோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து பெருசாக பேசப்படும். பார்வதி அவங்க பர்ஃபார்மன்ஸ் சொல்ல வேணாம், அவங்கள பற்றி நமக்கு முன்னாடியே தெரியும். தமிழில் மாளவிகாவுக்கு வந்து அவங்க பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் எதுவும் வரல. இது வந்து கண்டிப்பாக வந்து பேசக்கூடிய அளவுக்கு இருக்கும். மியூசிக் சொல்லவே வேணாம் ப்ரோ. 1000ல் ஒருவனுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட்னா இதுதான். நல்லா இது படம். ஆக்டிங் நல்லா இருந்தது. படத்தில் என்னமே கதை ஸ்டோரிஸு, மியூசிக்கு, அந்த ஆர்ட் டைரக்ஷனு, ட்ரெஸ்ஸிங்கு எல்லாமே நல்லா இருந்தது. அவருக்கே உண்டான பாணியில் அதை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கதையை எடுத்துகிட்டு பேசியிருக்காரு. அது டிஃப்ரெண்ட்டான கதை, பேசப்படாத கதை, புதிய கதை. இது எங்கேயுமே ஒரு வரலாற்றிலேயே எங்கேயுமே வெளியில் வந்து வரல. புதுசாக இருக்குது, நமக்கு கேள்வி கூட பட்டிருக்க மாட்டேன் எங்கேயுமே. போரில் அடிக்கல, போரில் நல்லா போகுது. தங்கலான் படம் பார்த்துட்டேன், படம் வேறு லெவல். தங்கலான் படம் பார்த்துட்டேன், படம் வேறு லெவல். விக்ரம் ஆக்டிங் செம்மையாக இருக்குது. ரஞ்சித் அண்ணன் சூப்பர் ஸ்கிரிப்டை செம்மையாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜிவி மியூசிக் ரொம்ப சூப்பர். எல்லாருமே செம்மையாக நடிச்சிருக்காங்க. தங்கலானுக்காக ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன், அதை பாடுறேன். போலாமா? தங்கலான் சியான் விக்ரமின் தங்கலான், ரஞ்சித் அண்ணனின் தங்கலான், தங்கலான், தருமறு ஆக்டிங் இல்ல தங்கலான், தரமான சம்பவம் தங்கலான், தங்கலான், ஜிவி பிரகாஷ் மியூசிக் இல்ல தங்கலான். படம் சூப்பராக இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, விஷுவல் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. யார் புரியல? நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை.